இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவை, அழாதடா. அழுதா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நீ எப்போ என்ன நினைச்சாலும் நான் உன்னை வந்து பாப்பேன், சரியா? பாவை, நாங்க போயிட்டு வரோம். நாங்க வரோம் அண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்க. இதுங்களை வெளியில அனுப்புறதுக்குள்ள எவ்வளவு போராட்டம். ஆமாத்த, இவ போய் தனியா கூட்டிட்டு போய் பேசினதும் நான் கூட கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா எப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே எப்படி இந்திராணி கிட்ட நாங்க போட அப்படி. இனிமே என் பொண்ணும் மாப்பிளையும் இந்த வீட்ல சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு அது போதும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். ஏய், எங்க போற? எங்க போறா? தெரியலையே. எங்கடா போறா? அத்தை, இந்தாங்க. எது ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இதை எப்ப நீ வாங்கி வச்ச? நேத்தே வாங்கி வச்சிட்டேன். ஓஹோ, அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு அவ்வளவு கான்பிடென்ட்டா இருந்தியா? சரி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சிவா, ஒருவேளை இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்தா எங்க போறதுன்னு கூட யோசிக்காம விட்டுட்டோமே. சரியான நேரத்துல நம்ம டீம்மேட் நமக்கு இந்த வீட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. சிவா, நம்மளால எதையும் மறக்க முடியாதுதான். ஆனா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதை செஞ்சுதானே ஆகணும். அடுத்த கட்டமா? எதை சொல்ற? நாம உண்மையை ப்ரூவ் பண்றதா? ஆமா. நீ இன்னுமா நம்மால அது முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்க? எனக்கு அந்த நம்பிக்கைலாம் எப்போ விட்டு போச்சு. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி பேசாதீங்க சிவா. நான் அப்பவே நாம எதை மிஸ் பண்ணாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாதுன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம உண்மையை ப்ரூவ் பண்ணதான் போறோம். எதுவும் இன்னும் முடிஞ்சலாம் போகல. நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக அந்த விஷயத்துல மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, அடுத்து என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பார்ப்போம். நடந்ததை நினைக்காம இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க மேனேஜர். இல்ல, இன்னைக்கு நான் வரமாட்டேன். நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களால தனியா சமாளிக்க முடியாதா? இல்ல, கண்டிப்பா நான் இன்னைக்கு வர மாட்டேன். ஓகே, நீங்களே பாத்துக்கோங்க. ஐலி, ஒரு காஃபி கொண்டு வாயேன். மேடம் ஐலியும் சிவாவும் போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணி, காஃபி கொண்டு வந்திருக்கேன்.
ஏய், நான் உங்ககிட்ட காஃபி கேட்கவே இல்லையே. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி கொண்டு வர சொன்னீங்க. ஆமா சொன்னேன். ஆனா நான் உன் பேரை சொல்லி கொண்டு வர சொல்லலையே. அதுக்கு என்ன பண்றது? பழக்க தோஷத்துல அயலிய காஃபி எடுத்துட்டு வர சொன்னீங்க. ஆனா அவதான் இந்த வீட்டுல இருக்க கொடுத்து வைக்கலையே. போதும் ரித்திகா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காம இங்க இருந்து போயிடு. அவங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும். என்னவா? உங்க பொண்ணு இனிமே காஃபியே குடிக்க மாட்டாங்களாம். என்ன சொல்ற? ஆமா, அவங்களுக்கு ஆயிலி தான் காஃபி போட்டு குடுக்கணுமா. நமக்கெல்லாம் அது தேவையில்லாத வேலையாம். அயலிதான் இனிமே வரமாட்டாளே. அதனாலதான் சொன்னேன் உங்க பொண்ணு இனிமே காஃபியே குடிக்க மாட்டாங்கன்னு. அயலி, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. பாவை, அயலி இனிமே இங்க வரமாட்டா. பாவை, ஒரு விஷயம் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. இத பாரு, இங்க யாரும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளவுதான் பாவை. என் லைஃப்ல நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு முழுசா நிலைச்சதே இல்ல. என்னோட சாபம் உனக்கும் ஒட்டிக்கிச்சு. வேற வழியே இல்ல. நாம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாவை, சாப்பிடு. சொல்லுங்க. நான் தான் இன்னைக்கு வர மாட்டேன், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன அவங்க எதுக்காக இன்னைக்கே வராங்க? அவங்க நெக்ஸ்ட் வீக் தானே வரேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் வரேன். பாவை, அம்மாக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் போகணும் பாவை. நீ அடம் பிடிக்காம கொஞ்சம் சாப்பிடு.